தனுசுக்கு உரியவனோர் ராமன், ராமனுக்கு பிள்ளை குசேலன், குசேலனுக்கு பிள்ளையோ நந்தகோபாலன், நந்தகோபாலனுக்கு மைந்தனோ கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு பிள்ளை மன்மதன், மன்மதன் உரியவனோ திங்கள், திங்கள் என்றால் சனி, சனி என்றால் அரவம், அரவத்தை கொடுத்த பாட்சா துரியன், துரியனுக்கோ இஷ்டக்குமாரன் கர்ணன், கர்ணனுக்கோ தந்தை சூரியன், சூரியனுக்கு ரதம் பற்றுனோ அருணன், அருணனுக்கு பகவன் கருடன், கருடனுக்கு பகைவனோ ஆதிசேஷன், ஆதிசேஷன் சுமக்கப்பட்டது இந்த பாராட்டு பீடபூமி. இந்த பாராட்டு பீடபூமி ஏறி சொல்லி அடைக்கும் அகத்தியன், அகத்தியனுக்கோ ஐயன் பிரம்மதேவன், பிரம்மதேவனுக்கு நற்கல் செய்தவன் அனுமார், அனுமார் கொண்டு வருவதற்கு வேறுகிற மலை, அம்மலையில் குளியிருந்து விடுவோர் தென்னனைக்கு ராமன், ராமனும் சிறுபரத்துவன் திருமால், திருமால் மார்பிலே சொல்லிக் கொண்டவன் லட்சுமி, லட்சுமி கிருமியால் இந்த சபை போற்றும், இந்த உலகம் போற்றும். நானோ ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்துவிட்டால் என்னுடைய சிரசை 1000 சுக்கலை என்று சாபத்துக் கொடுத்தால் அன்று முதல் இன்று வரை ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்து கொண்டு என்னுடைய சிரசை காப்பாற்றி வருகிறேன். பரந்தாமா, கோவிந்தா, ஆமாயினா கிடைக்குமோ ஆண்டவா, இப்பொழுது உன்னை தானம் செய்கிறேன். ஹரிவோ நமோ நாராயணாய நமகே. ஆனால் அதை தடுத்து அண்ணவனுக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும். கண்ணா
நமோ நாராயண நமோ நாராயண. நம்ம அழுகும் நேரத்தில் யாரோ நாராயணா நாராயணன் என்று வராய் எதிர்பார்க்கலாம். அப்படியே ஆகட்டும். சுவாமி, என்னுடைய மகன் செல்வமணி இறந்து விட்டான் சுவாமி. உன்னுடைய மகன் இறந்து விட்டால் இடுகாடு என சொல்லக்கூடிய சுடுகாட்டுகளுக்கு சென்று தகனம் செய்ய போகிறார். ஆமா, தகனம் செய்ய போகின்றேன் சுவாமி. தகனம் செய்தால் உன்னுடைய மகனுக்கு மோட்சம் கிடைக்காது. ஆகையால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் சுவாமி? அதற்கு என்ன வழி நான் சொல்கிறேன். இந்த மதினாபுரி ஆட்சி பேர்பாதி ராஜ்யமும் 10,000 பொற்காசுகள் கொடுத்து பெண்ணை பார்த்தால் கண்டிப்பாக உன்னுடைய மகனுக்கு பெண் கொடுப்பார்கள். திருமணம் செய்தால் அண்ணன் சொர்க்கம் போகுவான். அப்படியா? ஆமா. அப்படியே ஆகட்டும் சுவாமி. என்னவளோ இருந்த பிடித்தார் மோட்சம் கிடைக்காது. தகனம் செய்கிறார்கள். ஆனால் யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் என்று நிச்சயம் செய்து திருமணம் செய்து இல்லறை வாழ்க்கை வாழ்ந்து மரணப்படுத்தால் தான் மோட்சம் என்று வைகுலத்திலே இருக்கிறது. ஆகையால் இந்த சிவமணியோ இருந்து மோட்சம் கிடைக்காமல் வந்தப்படுகிறார். ஆகையால் இதற்கும் நல்ல வழி இருக்கிறது. கண்ணா பரந்தமா செப்பாரி மெதி